ஆனா நாங்க 2 பேரும் இங்க தங்கலாமா? காலையில எந்திரிச்சு நாங்க போயிடுவோம். உட்காருப்பா. ஆளை பார்த்தா பெரிய இடத்து ஆள் மாதிரியே தெரியுற. அப்புறம் இங்க எப்படி? நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்ல, எங்க அப்பா தான். என் அப்பாவுக்கும் எனக்கும் ஒரு விஷயத்துல ஒரு பெரிய சண்டை வந்துருச்சு. நாங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். விடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போயிடுவோம். ஏன்பா உங்க வீட்டில் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல சந்தோஷமா இல்லையா என்ன? அந்த மாதிரி பிரச்சனை தான். தம்பி, என்ன பார்க்குற? குடிக்கிறியா? வாமா, நீ என் கூட வா. ஹலோ, 2 கிளாஸ் சாப்பிட்றியா? சாப்பிட்டா பிளாட்ஃபாரம் வாழ்க்கை பழகி போயிடும். என்ன சொல்ற? தம்பி, எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியணும்னா கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்குவேன். என்ன தெரிஞ்சுக்கணும்? உன்னோட கதை தான். இங்க பாரு தம்பி, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நீ எவ்வளோ பெரிய ஆளா இருந்துக்கிட்டு இங்க உன்னோட காதல் கதை தான் என்னன்னு எங்களுக்கு சொல்லுப்பா. 1 minute. என்னோட கதை கொஞ்சம் பெருசு. நான் ஷார்ட்டா சொல்றேன், கேளுங்க. என்னோட அப்பா அர்ஜுன் தாஸ் இல்ல, அவர் இல்ல, அர்ஜுன் தாஸ் இல்ல, சௌமியா. நான் என் சௌமியாவை அதிகமா காதலிக்கிறேன், ரொம்ப அதிகமா. அப்புறம் அதுல அர்ஜுன் தாஸ், பிரீத்தி 2 பேரும் பெரிய பெரிய வில்லன். அவங்க என்ன ஆசைப்படுறாங்க? நான் சௌமியா கூட இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். பெரிய சண்டை வந்துச்சு, நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். பரவாயில்ல தம்பி, நான் இருக்கேன்ல. என்னோட இந்த உலகம் உங்க அப்பாவோட உலகத்தை விட ரொம்ப ரொம்ப பெருசு. தம்பி, நீ எத்தனை நாள் இங்க இருக்கணும்னு நினைக்கிறியோ அத்தனை நாள் இங்கே இரு. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஒரு சில நேரத்துல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னோட சௌமியா என்னால என் கூடவே ரோட்டுக்கும் வந்துட்டா. இந்த மாதிரி என் கூட அலைஞ்சிக்கிட்டு இருக்கா. இது நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா ஒண்ணு, இது நீடிக்காது. நான் என்னோட சௌமியாவுக்காக ஒரு வீடு வாங்குவேன், அவளுக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுப்பேன். அப்புறம் அர்ஜுன் தாஸ்க்கும் பிரீத்திக்கும் என்னோட தகுதி என்னன்றதையும் காட்டுவேன். எனக்கு ஒன்று சொல்லுங்க, இந்த சரக்குல அப்படி என்ன இருக்கு? எனக்கு அர்ஜுன் தாஸும் பிரீத்தியும் தெரியுறாங்க. விசித்திரமா இருக்கு.
யார்கிட்ட இருந்து நான் விலகி போறேனோ அவங்க நெருங்கி நெருங்கி வராங்க. நான் தினமும் தான் குடிப்பேன் தம்பி, நிஜமாதப்பா, தினமும் குடிப்பேன். நிஜமாவே இவங்க உங்க அப்பா அம்மா மாதிரி தான் தெரியுறாங்க. பிரீத்தி, அர்ஜுன் தாஸ், பிரீத்தி தானா? எங்கேயும் வந்துட்டீங்களா? இந்த பாருங்கம்மா, இவங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க. ஏய், ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். இவங்களுக்கு யாரும் புரிய வைக்க கூடாது. இவங்க இங்க இருக்கிறதுல புத்திசாலியானவங்க. அர்ஜுன் இல்ல, மதிப்பிற்குரிய புத்திசாலி திரு அர்ஜுன் தாஸ். மதிப்பிற்குரிய புத்திசாலி திருமதி பிரீத்தி. இவங்களுக்கெல்லாம் புரிய வைக்க முடியாது. இப்போ என்கிட்ட இருந்து எதை வாங்கலான்னு வந்தீங்க? வீட்டை விட்டு வந்துட்டேன். ஊரை விட்டு போயிடணுமா? வேற என்ன? தூக்கம் வரலையா? உங்க வீட்டுல உங்க செல்ல மகன் இல்லாம தூக்கம் வரலையா என்ன? நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எங்க வந்து தங்கி இருக்கடா? அதுவும் இல்ல, போதும். இதெல்லாம் அதிகமாயிடுச்சு. போதும், நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. உன்னை இந்த மாதிரி பார்க்க என்னால முடியல. நீ வா, நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டேன். என்ன சரி? சாரி சாரி. இப்படியெல்லாம் சத்தமா பேசக்கூடாதுல்ல. சாரி 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 சாரி. இப்படி சத்தம் போடக்கூடாதுல்ல. நீ என்ன பேச? இவங்க ரொம்ப மரியாதையானவங்க. சமுதாயத்துல மரியாதையோட வாழ்றவங்க. இவங்க கிட்டலாம் சத்தம் போட்டு பேச முடியாது. சரி, நீங்க சொல்லுங்க. நீ என்ன சரி பண்ணுவ? நீ என்ன சரி பண்ணுவ? ஓ சாரி, நீங்க நீங்க என்ன சரி பண்ணுவீங்க? நான் உன்கிட்ட ஒன்னே ஒன்று சொல்றேன். கடைசி தடவையா ஒன்னே ஒன்று சொல்றேன். உன் அம்மாவோட அன்பு, மனைவியோட காதல் ரெண்டுமே உன் எதிரில் இருக்கு. இப்போ இதுதான் கோர்ட். நீ தான் இங்க ஜட்ஜ். இப்போ முடிவு உன் கையில தான் இருக்கு. அன்பு இருந்ததுன்னா இப்பவே எங்க கூட வந்துரு. எனக்கு அன்பு இருக்கு அர்ஜுன் தாஸ். ஆனா அது என் சௌமியா வேலை. அவளுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். நீங்க எனக்கு சொத்து தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க. வீட்டுல இருந்து வெளியே அனுப்பிட்டீங்க. போதும் போதும். வேணாம் வேணாம் வேணாம். போதும். மூணாவது மனுஷன் ஆக்கிட்டீங்களா? ஒரு
ஒரு நிமிஷத்துல உங்க மகனையும் 3வது மனுஷனாக்கிட்டீங்க. நீங்க எனக்கு உங்களோட சொத்துல பங்கு தர மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. வீட்டை விட்டு அனுப்பிட்டீங்க. இப்ப நான் சொல்றேன், உங்க 2 பேரையும் இந்த நிமிஷமே எனக்கு அப்பா அம்மாவா இருக்கிற தகுதியை 2 பேருமே இழந்துட்டீங்க. இங்க பாரு அருண், கத்தாதீங்க அர்ஜுன் தாஸ். இது ஒண்ணும் உங்களோட வீடு இல்ல. இவள இந்த சௌமியாவை அவன் மகன் கிட்ட இருந்து பிரிச்சுங்கல்ல, இங்க வலிக்கும் பிரீத்தி, பயங்கரமா வலிக்கும். அப்புறம் இப்ப அதே வலிய நீங்க எல்லாரும் உணர்வீங்க. மகன் கிட்ட இருந்து தூரமா இருக்கிற அந்த வேதனை எப்படி இருக்குன்னு இப்ப இப்ப நீங்கள் உணர்வீங்க. நான் உங்க கூட வரமாட்டேன். இங்க இருந்து போயிடுங்க. இங்க பாரு, நான் சொல்றத கேளு. நான் உன்னோட வா பிரீத்தி, போலாம். நீ உன்னோட பையனை கூட்டிட்டு போக வந்த, ஆனா இவன் மகனா இல்ல. அதோ நிக்கிறாள திரு. அந்த சௌமியாவோட புருஷனா இருக்கான். அவன் என்னோட அருண் இல்ல. போலாம் வா பிரீத்தி. இவ்வளவு தலகணம் தேவையில்லை அர்ஜுன் தாஸ். மகனும் மருமகளும் வயசான காலத்துல துணையா இருப்பாங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அவங்களையும் கூட கூட்டிட்டு போங்க. இப்படிப்பட்ட மருமகளும் மகனும் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். இவங்க 2 பேரையும் பிரிச்சிடாதீங்க. இவங்களையும் உங்க கூட கூட்டிட்டு போங்க. அர்ஜுன் தாஸ், என்னையும் சௌமியாவையும் பார்த்து பொறாமப்படுறவங்க இந்த ஊர்ல நிறைய பேர் இருக்கலாம். ஆனா எங்களை வாழ்த்துறவங்கள ஒன்றும் கம்மியா இல்லை. அருண்னா அவன் என்னங்க சொன்னா? நம்ம பையனை பத்தி நான் பொறாமப்படுறேனா? என்னடா சொன்ன? வா போலாம். என்னடா சொன்ன? வா போலான்னு சொன்ன பிரீத்தி. என்ன? வாமா போயிடலாம். என்னங்க சொன்னோம்? வா நம் வா போயிடலாம். வா வா. பொறாமப்படுறோமா? நாம அவனை பார்த்து பொறாமப்படுறோம்னு சொல்றாங்க. அவன் என்ன சொன்னான்னு நீங்க கேட்டீங்கல்ல? இப்ப நீ எதையோ பேசவே வேண்டாம். வாய மூட, வாய மூடிக்கிட்ட போய் தூங்க. அம்மா என்ன பண்ணலான் இருக்கீங்க? தினமும் இங்கேயே தூங்கலான்ட்டா? நான் என்னோட சௌமியாவுக்காக ஒரு வீடு ரெடி பண்ணணும். அப்படின்னா தூங்கு. நாளை காலையில் என் கூட வேலைக்கு வா, போலாம்.
இப்ப சௌமியா, உனக்கு இந்த மாதிரி வேலைலாம் தேவையில்லை. நான் இந்த வேலையை பார்த்துக்கிறேன். நீ அங்க போய் உட்காரு. என்னங்க, நானும் உங்க கூட வேலை செய்யறேங்க. உங்களுக்கு உதவியா இருக்கும்ல? என்னால நிச்சயமா முடியுங்க. அங்க பாருங்களேன், அவங்கள பாருங்க. எல்லாருமே குடும்பத்தோட வேலை செய்யறாங்க. நானும் உங்களுக்கு உதவி பண்ணுவேன்ல. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் நல்லாவே வேலை இல்ல செய்யறேன். இல்ல இல்ல, நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம். போதும், நீ ரொம்ப போய் யோசிக்காதீங்கப்பா. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருக்கிறது நல்லதுதான். அன்பும் அதிகரிக்கும். நீங்க வேலையை ஆரம்பிங்க. முதலாளி வந்ததும் நான் பேசுறேன். சரிங்க, நீங்க எதுக்கும் யோசிக்காதீங்க. என்னால நிச்சயமா செய்ய முடியும். நீங்க இத பத்திரமா வச்சுக்கோங்க. புடிங்க. ஏய், அது சரி. இப்ப அக்கா மறுபடியும் என்ன பிரச்சனையை கொண்டு வந்திருக்காங்களோ? ஷனு, நீ மறுபடியும் ஆரம்பிச்சிடாத. அமைதியாருமா. டென்ஷன் ஆகாத, அமைதியாரு. என்னங்க, நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேங்க. என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, நம்ம இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம எங்கேயாவது தூரமா போயிடலாங்க. எங்க நம்மளுக்கு எதுவுமே இல்லைங்க. நம்மளுக்கு எதுவுமே இல்லை. சொல்லுங்க. கொஞ்ச நேரம் அமைதியாரு, எல்லாம் சரியா. எதுக்குங்க போய் சொல்றீங்க? எல்லாமே சரியாயிடுன்னு சொல்றீங்க. ஆனா என்ன சரியாச்சு? எதுவுமே சரியாக்க போறது இல்ல. இங்க இருந்து போயிடலாங்க. பிரீத்தி, நீ குரு மேல நம்பிக்கை வைமா. அவர் கண்டிப்பா நல்ல வழியை காட்டுவார். நம்ம பிரச்சனைகளை தகர்த்துருவார். எல்லாத்தையும் அவர் கையில விட்டு நீ நம்பிக்கை. இதுக்கு மேல என்னால அமைதியா இருக்க முடியாதுங்க. எல்லாமே பறி போயிடுச்சு. வக்கீலுக்கு ஃபோன் பண்ணுங்க. வக்கீலுக்கு இப்போ ஃபோன் பண்ணுங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம். எல்லாத்தையுமே தானம் பண்ணிடலாம். என்ன தானம் செய்ய போறீங்களா? ஏன் இங்க நாங்க இல்லையா? உங்க சொந்த பந்தம் இல்லையா? அப்புறம் எப்படி தானம் செய்வீங்க? எங்க பங்கு என்ன ஆகும்? நீங்க என்ன சொன்ன? பங்கா? பாரு, என்ன நல்லா பாரு. நான் இங்க பைத்தியமா இருக்கேன். ஆனா உனக்கு இங்க இருந்து பங்கு வேணும்ல? உனக்கு பங்கு வேணுமா? நீ யாரு? ஏன் வீட்டுல இருந்துகிட்டு ஏன் சாப்பாடு சாப்பிட்டு நீ வளர்ந்துட்டு பங்கு கேட்கிற அளவுக்கு உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? என்கிட்ட பங்கு கேக்குறியா நீ? முதல்ல இங்க இருந்து போ. முதல்ல வீட்டை விட்டு வெளியில போ. அண்ணி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அமைதியா பேசலாம். உனக்கு பங்கு வேணுமா? அவளை பாத்தீங்களாங்க? ஷனு, நீ சும்மா அவளை இங்க இருந்து முதல்ல வெளியில போக சொல்லுங்க. நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நான் எதுக்காக வாய் மூடணும்? வீரா, உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு போயிடு. நான் மரியாதையா சொல்றேன். வாயை மூடிட்டு இரு. நான் உள்ள ஒண்ணும் தப்பா போ. பேசல. நான் சரியா தானே பேசினேன். வீரா, நீ என்னோட தம்பி, என்னோட ரத்தம். உன் பொண்டாட்டியை தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிடு. சரிண்ணே. தெரியாம பேசிட்டு இருக்கா. நீ வாய் முடிச்சானு. எதுக்காக என்ன வாய் மூட சொல்றீங்க? நான் தப்பா என்ன சொன்னேன்? எனக்கு பிபி ஏறதுக்குள்ள அவளை உள்ள கூட்டிட்டு போயிடு. முடியாது வீரன். நான் அப்படியெல்லாம் எல்லாத்தையும் தானம் செய்ய விட மாட்டேன். நீ வா. நமக்கு இங்க வாழ்க்கை அழிஞ்சு போச்சு. அவளுக்கு பங்கு வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட அவ. எல்லாம் சரி.